ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட அக்கிராஸ் கிச்சனில் சூப்பரான சுவையான சாஃப்டான லேயர் பரோட்டா டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா மைதா, உப்பு, அப்புறம் சமையல் எண்ணெய், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து நான் 500 கிராம்ஸ் வந்து மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்தளவு உப்பே வந்து போதுமான அளவு தான். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவு பிசைஞ்சிருக்க போகிறோம். எப்போதுமே மாவு வந்து பிசையும் போது நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பதம் வந்தாலும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு மாவு வந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றுறதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒர்க் ஸ்பேஸில் கொஞ்சோன்னு மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவு உருண்டை, அதை வச்சு நல்லா இழுக்கிறதுக்கு செய்ய போகிறோங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இதை இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பரோட்டா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பால் மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. மினிமம் வந்து ஒரு 5 to 10 minutes, மேக்ஸிமம் 20 minutes இந்த மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான சாஃப்டான பரோட்டா வந்து கிடைக்குங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதை வந்து ஆயிலில் ஊற வைக்க போகிறேன். அதுக்கு நான் ஒரு 1/2 கப் வந்து ஆயில் வந்து எடுத்திருக்கேன். அதுலேயும் பாதி தான் நான் இப்போ ஊற்ற போகிறேன் இதில். இப்போ இது என்ன செய்ய போகிறோன்னா, மாவோட எல்லா இடத்துலையுமே ஆயில் வந்து படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ மாவில் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி இழுக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. நீங்கள் நல்லா இழுத்து பிசைஞ்சதுக்கப்புறம் ஆயிலில் ஊற வச்சாலே உங்களுக்கு பரோட்டா வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். ஸோ இந்த மாதிரி மாவோட எல்லா பகுதியிலையுமே ஆயில் படுற மாதிரி நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, பேலன்ஸ் இருக்க ஆயிலை இந்த உருண்டை மேலே ஊற்றி ஒரு 3 hours வந்து நான் ஊற வைக்க போகிறேன். ஸோ மினிமம் வந்து 1 hour, மேக்ஸிமம் ஒரு 3 hours வந்து இதை ஊற வைங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நல்லா இழுத்து பிசைஞ்சு அதை வந்து ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பரோட்டா நமக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு சாஃப்டான பரோட்டா கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ அந்த உருண்டையை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பார்க்குறதுக்கே தெரியுது. இப்போ இந்த குட்டி குட்டி பால்ஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நல்லா நீளமாக உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா குட்டி குட்டி பால்ஸ் தான் ஒரு 11 to 12 பால்ஸ் வந்து நமக்கு கிடைக்குங்க. அப்போது 500 கிராம்ஸ் வந்து நீங்கள் மைதா எடுத்தீங்க அப்படின்னா 11லேருந்து 12 வரைக்கும் உங்களுக்கு பரோட்டா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து நல்லா பால்ஸ் குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து ஒரு 30 minutes நான் ஊற வைக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ரோல் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பரோட்டா வந்து நல்லா லேடாக வரதுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு பிளேட்டில் லைட்டாக நான் அதை தலைகளாக கவுத்தி ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பால்ஸ், அதை வந்து அது மேலே வச்சு கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுட்டு, இப்போ இதில் ஆயில் வந்து ஒரு 2 to 3 drops வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து தின் லேயராக அது நல்லா இழுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா நம்ம ரோல் ரெடி பண்ணுறதுக்கு தின் லேயராக கொண்டு வரணும். எந்த அளவுக்கு தின் லேயராக கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பரோட்டா வந்து பர்ஃபெக்டான ஒரு லேயர்ட் பரோட்டாவாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா இழுத்து எல்லா சைடுமே ரவுண்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நல்லா தின் லேயராக வரணும், அவ்வளோதான். அந்த மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ரோல் பண்ண போகிறோம். கீழே உள்ள எண்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி அப்படியே ரோல் பண்ணி எண்டை வந்து கீழே மடித்து விட்டுருங்க. இதுதான் பர்ஃபெக்டான ஒரு லேயர் பரோட்டா வரதுக்கு நம்ம ரோல் பண்ணுற விதம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபைனலாக இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ட்ராப் வந்து ஆயில் அப்ளை பண்ணி நம்ம ரோல் பண்ணியிருக்கோம்ல அந்த ரோலை வச்சு நான் கையால் நல்லா கொஞ்சம் அமுக்கி விட போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இங்கே எங்கேயுமே சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. கையெல்லாம் வலிக்காது, ஒன்றுமே செய்யாது. பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தெரியுது, செஞ்சால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவ்வளோதான் நான் பரோட்டா செய்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. பாருங்கள், இது வந்து நமக்கு மீடியமான ஒரு பரோட்டா இருக்கக்கூடிய சைஸ். ஸோ இந்த அளவு வர வரைக்கும் நான் நல்லா வந்து அமுக்கி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பார்த்தாலே பாருங்கள் உங்களுக்கு லேயர் வந்து இருக்கிறது தெரியும்.
இப்போ இதை நான் கல் நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ பரோட்டா வந்து போட்டு எடுக்க போகிறேன். லைட்டாக ஆயில் வந்து நான் விட்டுருக்கேன். இப்போது இதை 2 தடவை திருப்பி போட்டு எடுக்க போகிறீங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக என் கூட கமெண்ட் ஷேர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா வரும். இப்போ சூடு பொறுக்க வந்து ஒரு 4-5 பரோட்டாவை நான் நல்லா அடித்து எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான சூப்பரான சாஃப்டான லேட் பரோட்டா ரெடி அப்படின்னு பாருங்கள். சிக்கன் சால்னா வச்சு பரோட்டா வச்சு சாப்பிட்டா அப்பா சூப்பராக இருக்கும். ஒரு 2 பரோட்டா 3 பரோட்டா சாப்பிட்றவங்க கூட 4-5 பரோட்டா சாப்பிடுவாங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.